கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 19 அதிகாரம் 31 அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். தேவஜனமே, இந்த சம்பவம் நாம் எல்லோரும் நன்றாக அறிந்ததுதான். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது ஏன் இதை அவிழ்க்கிறீர் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. தேவஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். நாமும் இந்த கழுதையை போலத்தான் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்தும் பாவத்தின் கட்டில், சாபத்தின் கட்டில், யாரோ செய்த தவறு நம்மை பாவ கட்டிலும் நெருக்கத்தின் கட்டிலும் கட்டி வைத்திருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நாம் அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், பதிலை பெற்றுக் கொள்ளுகிறோம், விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம், விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் அவர் யார் என்று நாம் அறியாத நேரத்தில், அதாவது சாத்தானுடைய கட்டில் கட்டப்பட்டவர்களாய், பாவத்தில் கட்டப்பட்டவர்களாய் நாம் இருந்த போது அவரே நம்மை தேடி வந்து நம்முடைய பாவத்திற்காக தன்னுடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டாரே, பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே, சாபத்தின் கட்டிலிருந்து நம்மை மீட்டு கொண்டாரே. இந்த நினைவு நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அநேகர் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள், நல்லதுதான். அநேகர் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறீர்கள், அது மிகவும் ஆசீர்வாதமானதுதான். ஆனால் அப்படி அவருடைய ஜீவனையே தந்து உங்களை மீட்டது எந்த காரணத்திற்காக என்று அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய அன்பு பெருசுதான். ஏதோ ஒரு தேவைக்காக உங்களை அவர் அழைக்கவில்லை, உண்மைதான். ஆனால் நீங்கள் அவர் தேவை என்பதனால்தான் அவர் தன்னையே உங்களுக்காக பலியாக கொடுத்தார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? தேவ ஜனமே, அன்றைக்கு கட்டப்பட்டிருந்த அதை ஆண்டவர் அவிழ்த்தார். ஏன் தெரியுமா? அது அவருக்கு தேவைப்பட்டது. எப்பொழுது அது ஆண்டவருக்கு தேவைப்பட்டதோ அந்த நாளிலிருந்து அதற்கு கனம், மகிமை வேறு வழியாய் அதற்கு கிடைத்தது. அதுவரை கட்டப்பட்டிருந்த கழுதையாய் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த கழுதை அதற்கு பின் எப்படி மாறிற்று தெரியுமா? ஆண்டவர் ஏறின கழுதை என்று மாறிற்று. அதுவரை ஒரு ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த கழுதை ஆண்டவர் ஏறின மாத்திரத்தில் வழியில் நடப்பதற்கு வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, கட்டப்பட்டிருந்த கழுதையாக அடையாளம் கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் விடுவித்தார். அந்த விடுதலையோடு நின்று விடாமல் ஆண்டவரை சுமக்கிற கழுதைகளாக, ஆண்டவர் ஏறின கழுதைகளாக, மற்றவர்களுக்கு முன்பாக இவள் ஆண்டவரை சுமக்கிறவள், இவன் ஆண்டவரை சுமக்கிறவன் என்று அடையாளப்படுத்தும் அளவிற்கு நம் வாழ்க்கை இருக்கிறதா? தேவ ஜனமே, கட்டப்பட்ட கழுதையாக இருந்த நம்மை அவர் மீட்டதற்கு ஒரு காரணம் உண்டு, முகாந்திரம் உண்டு. விடுதலை ஆக்குவதோடு நின்று விடாமல் அநேகருக்கு நாம் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்முடைய கட்டை அவிழ்த்தாரே. அதை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் அவரை சுமந்து அவரை பிரதிபலிப்போம் என்றால் நம்மையும் ஆண்டவர் அந்த கழுதையை காட்டிலும் மேலாய் கனப்படுத்துவார். அந்த கழுதைக்கு கிடைக்கப்பட்ட கனம், மரியாதை பல மடங்கு நமக்கு கிடைப்பது நிச்சயம். கனத்திற்காகவோ மகிமைக்காகவோ அல்ல. நாம் கட்டப்பட்டு ஒரு மூலையில் இருந்தோமே, ஒன்றுக்கும் உதவாதிருந்தோமே என்று யோசித்து பாருங்கள். அந்த கழுதை கட்டப்பட்ட இடம் மரத்தின் கீழா என்று தெரியவில்லை. ஒருவேளை வெயில் இருந்திருக்கலாம், மழை பெய்யும் போது நினைந்திருக்கலாம். அதை யாரும் விசாரித்து கூட இருக்க மாட்டார்கள். ஒருவேளை உணவுக்கு கூட அது கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் எப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டதோ அது ஆண்டவரிடத்தில் வந்தது. அது மாத்திரமல்ல, எப்பொழுது அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோ அதற்கு மரியாதை கிடைத்தது. அதுவரை அதை ஒரு பொருட்டாய் எண்ணாதவர்கள் இப்பொழுது அதற்கு அவ்வளவு மகிமை செலுத்தினார்கள். தேவஜனமே, நாமும் ஒரு காலத்தில் பாவ கட்டில் கட்டப்பட்டவர்கள் தான். நம்மை ஏளனமாய் பார்த்தவர்கள் உண்டு, அவமானமாய் பார்த்தவர்கள் உண்டு. ஆண்டவர் கிருபையாய் இறங்கி வந்து நம் பாவத்தை மன்னித்து நம்மை மீட்டு கொண்டு இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரே. வாழ்கிற நாட்களில் அவரை சுமந்து அவரை பிரதிபலிப்போம். அவர் யார் என்பதை உலகத்திற்கு காட்டுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.